ஆசான் அகத்தீசர் தாழ் பணிந்து இப்போ நம்ம திருச்சி உறையூரில் இருக்கோம். உறையூரில் ஞானகுரு ஆறுமுக சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஞானகுரு ஆறுமுக சுவாமிகளோட ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், உறையூரில் இருக்கக்கூடிய வெட்காளி அம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். மேற்கூரை இல்லாமல் இருந்து இன்றைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வெட்காளி. அந்த அம்பிகையை தரிசனம் செய்து அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை, நடந்து நம்ம எளிதாக அடையக்கூடிய ஒரு ஜீவசமாதி தான் இது. இந்த சமாதியோடைய லிங்க்கை நம்ம லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இது ஒரு வீடு தான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கீழ்தளத்தில் தான் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அங்கே பல மகான்களுடைய படங்கள் எல்லாம் நம்மளால் தரிசிக்க முடியாது. குறிப்பாக சத்ருசம்ஹார சுவாமிகள், திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த கள்ளியாடி பிரம்மம், அது போன்ற பல மகான்களுடைய படங்கள் எல்லாம் அங்கு அந்த அற்புதமாக கொலுவிட்டு அனுகிரகம் நமக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கு. இந்த படங்கள் எல்லாம் தரிசித்தோம்னா இந்த மகான் தான் ஞானகுரு ஆறுமுக சுவாமிகள். இவரோட சரித்திரம் பற்றி எதுவுமே கிடைக்கல. அதனால் இந்த மகானோட சரித்திரம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலுக்கு தெரியப்படுத்துமாறு ஒரு பணிவான வேண்டுகோள் வைத்துக்கொள்கிறோம். இந்த இருக்கக்கூடிய நிறைய படங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மகானோட ஜீவசமாதி வளாகம் வந்துடுறது. அவருடைய அற்புதமான ஒரு பஞ்சலோக விக்கிரகம் இருக்குது. அது கீழே இந்த ஜீவசமாதி இருக்குது. ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த மகானை நம்ம தரிசிக்கிறோம். உறையூரில் நாச்சியார் கோவில் இருக்குது, உறையூரில் வெட்காளியம்மன் கோவில் இருக்குது, உறையூரில் பஞ்சவர்ணேஸ்வரர் இருக்கா. அதோடு சேர்த்து இந்த குருவர்களுக்கும் நம்ம எல்லாம் பாத்திரமாக வேண்டும்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஆறுமுக சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.